ஜூன் மாதத்தில் தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் அடுத்தடுத்த கள ஆய்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட உள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இந்த மாதத்தில் முதலமைச்சர் மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த மேற்கு மண்டல ஆய்வு எந்த விதத்தில் இருக்க போகிறது? நிகழ்ச்சி நிரல் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம், ரோட் ஷோ நிகழ்ச்சி, பொதுமக்களுடன் சந்திப்பு அப்படின்னு அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்காரு. ஜூன் 11ஆம் தேதியான நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாளை காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில இருந்து புறப்பட்டு நாளை நண்பகல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்காரு. பின்னர் நாளை மாலை 5 மணி அளவில் சேலம் மாவட்டம் சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலத்தில் நடக்கக்கூடிய 11 கிலோமீட்டர் ரோட் ஷோ நிகழ்ச்சியில பங்கேற்காரு. இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில பொதுமக்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற இருக்காரு. நாளைய தினம் சேலத்தில் தங்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூன் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேட்டூர் அணையை காவிரி டெல்டா பாசன விவசாயிகளுக்காக திறந்து வைக்கிறாரு. அதே மாதிரி மேட்டூர் அணை திறப்புக்கு பிறகு சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று 1 லட்சம் நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறாரு. பின்னர் ஜூன் 12ஆம் தேதி சேலத்திலிருந்து புறப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை வர இருக்கிறாரு. பின்னர் ஜூன் 3வது வாரத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை 1-to-1 சந்திக்கிறதற்கு முதலமைச்சர் திட்டமிட்டிருக்காரு. அப்போ சட்டமன்ற தொகுதி வாரியா தேர்தல் பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், களத்தில் எப்படி வியூகம் அமைக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளை திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் வழங்க இருக்காரு. ஜூன் 25 மற்றும் 26ஆம் தேதி வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு அரசினுடைய திட்டங்கள், அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சாதனைகள் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது போன்ற கள ஆய்வுல ஈடுபட இருக்காரு. அதே மாதிரி ஜூன் 28 மற்றும் 29ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. ராமநாதபுரம் மாவட்டத்திலேயுமே கள ஆய்வு அப்படிங்கிற பெயர்ல கள ஆய்வை மேற்கொண்டு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு சென்று சென்றிருக்கிறது என்பதை ஆய்வு மேற்கொள்ள இருக்காரு. பொதுவா தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த காலங்களில் தேர்தல் நேரங்களில் நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. ஆனா தற்போதைய சூழல்ல தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால மாவட்டம் முழுவதுமே அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து அரசினுடைய திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு கள ஆய்வை நடத்த போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசு பயணம் மட்டுமில்லாது அரசியல் சார்ந்தும் பல்வேறு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.